கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கும் லேப்டாப்பில் விண்டோஸ் 11 OS உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முடக்க நினைக்கும் EPS கனவு பலிக்காது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரியும் பொறியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தரத்திலான விண்டோஸ் 11 OS கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கும் மடிக்கணினியில் உள்ளதாக கூறியுள்ளார். அரசின் லேப்டாப் இனிதான் மாணவர்களுக்கு சென்று சேர உள்ளதாகவும், அதற்குள் எடப்பாடி பழனிசாமி லேப்டாப்பில் தொழில்நுட்பம் போதவில்லை என்று கதை விடுவதாக சாடியுள்ளார். செயற்கை நுண்ணறிவுக்கு ஏற்றவாறு அதிவேக ப்ராசஸர், நீண்ட நேரம் தாங்கும் பேட்டரி என அத்தனை நவீன தொழில்நுட்பங்களுடன் லேப்டாப் வழங்கப்படும் என்றும், டெல், ஏசர், HP நிறுவனங்களிடமிருந்தே நேரடியாக கொள்முதல் செய்து கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு விடுமுறை முடிந்து பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உறுதியளித்தார். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.